பல நேரத்தில் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதில் காசு போடாத, அதில் இன்வெஸ்ட் பண்ணாத, நான் இது மாதிரி பார்த்துருக்கேன், உனக்கு என்ன தெரியும், நான் எல்லாம் ஒருத்தவங்க எக்ஸ்பர்ட், அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் இல்லையா? இவ்வாறு நம்முடன் இருப்பவர்களை பாராட்டுவதும் அவர்கள் சொல்வதை கேட்பதும் பல நேரங்களில் செய்வது கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க. டெய்லியும் கூடவே இருந்து சமைக்கிறாங்க, அது நமக்கு பெருசாக தெரியல. டெய்லியும் வேலைக்கு போய் நமக்கு சம்பாரித்து கொடுக்குறாங்க, அது நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் வெளியில் ஒருவர் செய்கின்ற வேலை நமக்கு அது பெரியதாக தெரிகிறது. அவர்களை பாராட்டுகிறோம், அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை அன்பு செய்கிறோம். ஆனால் நம்முடைய சொந்த வீடுகளில் இருக்கின்ற நம்முடைய பெற்றோரை, தாய் தந்தையரை, நம்முடைய குழந்தைகளை, சொந்த இடத்தில் பணியாற்றுகின்ற நம்முடைய உடன் பணியாற்றுகின்ற தோழர்களை, நம்முடைய நண்பர்களை, நாம் சந்திக்கின்ற மனிதர்களை நாம் பாராட்டுவதும் கிடையாது, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் கிடையாது. பல நேரங்களில் அவர்கள் சொல்வதை கூட நாம் சட்டை செய்வது கிடையாது. சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார் என்று நாம் வாசிக்கும் பொழுது, சொந்த வீட்டில் உள்ளவர்களையும் நம்முடைய சொந்த நண்பர்களையும் உடன் இருப்பவர்களையும் நாம் மதிக்காமல் இருக்கும் பொழுது, அவர்கள் சொல்வதை கருத்தில் கொள்ளாமல் இருக்கும் பொழுது, இன்றும் நாம் சொந்த வீடுகளில், வேலை செய்யும் இடங்களில், நாம் செல்கின்ற பள்ளிகளில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில் நாம் இயேசுவை புறக்கணித்து கொண்டு தான் இருக்கிறோம்.